நீங்கள் எந்த திசையில் திரும்பினாலும் சாதி எனும் கோர உருவம் உங்களை வழிமறித்து நிற்கும். அதை நீங்கள் அழிக்காமல் அரசியல் சீர்திருத்தத்தையோ பொருளாதார சீர்திருத்தத்தையோ உங்களால் பெற முடியாது. இந்த வார்த்தை நம்ம சட்ட மேதை அம்பேத்கருடைய வார்த்தை. இதுதான் நினைவுக்கு வருது. ஏன்னா நேற்றைய தினம் நடந்த இந்த ஆணவ படுகொலை, நெல்லையில் நடந்த ஆணவ படுகொலை புரியல. ஒருத்தன் பொருளாதாரத்திலையும் சரி, தன்னுடைய அறிவு ரீதியாகவும் சரி மேம்படுத்தப்பட்டவனாக இருந்தாலும் இந்த சமூகம் ஒருத்தனுக்குள்ளே விதைச்சிருக்கிற அந்த சாதி என்னும் நஞ்சு எவ்வளோ ஒரு அசிங்கமாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு பையன் ஆல்மோஸ்ட் 1.5 லட்ச ரூபா மாதத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வரான். அவங்க அம்மா ஒரு அரசு பள்ளி ஆசிரியை. இருந்தும் இவங்களுக்கு எது இந்த காதலை தடுத்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அது சாதின்னு எனக்கு தெரியுது. அவனே இந்த வாக்குமூலத்துலேயும் இந்த குறிப்பை குறிப்பிட்டிருக்கான். நான் எத்தனையோ முறை சொன்னேங்க கூட பழகாத பேசாதங்க, அவன் ஒரு தலித் அப்படின்னு சொல்லியிருக்கான். 24 வயசில் உன் வாழ்க்கையை இழந்துட்ட தம்பி. சொல்லியிருக்கிற இந்த படிப்பினை உன்னுடைய இந்த 24 வயசுலேயும் நீ படித்த பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரலையா, இல்லை உன்னை வளர்த்த பெற்றோர்கள் ஒன்று சொல்லித்தரலையா? உன் வாழ்க்கையை போச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? சாதி ரொம்ப கொடூரமாக இந்த சமூகத்தில் ஊடுருவி இருக்குது. அது படித்தவங்க மத்தியில் அதிகமாக இருக்குது. அவனுடைய ஆணி வேற இன்னும் நம்மளால் அழிக்க முடியல அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக இதுக்கு ஒரு தனிச்சட்டம் தேவை. இந்த தனிச்சட்டத்தின் மூலமாக தான் இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த முடியுன்றது எல்லாருடைய நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கையும் சேர்த்து. இதற்கான தனிச்சட்டத்தை உருவாக்கணும் தமிழக அரசு. அதை முன்னெடுப்ப இந்த ஸ்டாலின் அரசு முன்னெடுக்கணும். சட்டத்தை உருவாக்கணும், இந்த டேர்ம்லேயே உருவாக்கணுன்றது எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது. தயவு செய்து சிந்திங்க. மனுஷனாக நினச்சி இந்த சமூகத்தில் பழகுங்க. நன்றி.